நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு குழம்பு எப்படி வைக்க பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு எடுத்துருக்கேன், நல்லா கழுவி எடுத்து வந்துக்கலாம். அதில் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வெள்ளைப்பூண்டு மலைப்பூண்டு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மலைப்பூண்டு வேண்டாம், சின்ன பூண்டு இருக்குன்னா அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், டைஜஸ்ட்டும் ஆகும். அதே மாதிரி அதில் வந்து உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம்லாம் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கேன். பொங்காமல் இருக்க எண்ணெய் சேர்த்துக்கேன் 1 ஸ்பூனு. இப்போ விசில் போட்டு 4 விசில் வரட்டும். இப்போ 4 விசில் போய் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள், நல்லா பருப்பு இதாகிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்புக்கு. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பருப்பு போட்டு கடுகு காஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்பை கொட்டிக்கலாம். அதில் வந்து கொத்தமல்லி தழை தூணா நம்மளோட பருப்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்